Welcome back to training. Okay, so இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கிரிட்ஸ் லெவல்ஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நியூ நான் ஆர்க் டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். போன வீடியோவில் எங்கே இருக்குது, எப்படி ஓப்பன் பண்ணணும், டெம்ப்ளேட் பற்றிலாம் நம்ம என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டுங்கிற டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டெம்ப்ளேட் லொக்கேஷனு, அந்த சிஜியூஐ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதை பற்றியெல்லாம் வேணும்னா கீழே லிங்க்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோவில் இருக்கும். எங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா Revit MEPக்காக அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் லெவல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த எலிவேஷனுங்கிறதுல போனோம்னா நம்ம லெவல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட். ஓகே, ஸோ அது என்ன எலிவேஷன்னா என்ன, ஆக்சுவலாக லெவல்ஸ்னால் என்ன, எதுக்காக அப்படின்னா நான் லெவல்ஸை வச்சு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பில்டிங் ஹைட்டை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 டிஃபால்ட்டாக இருக்கும். லெவல் 1ங்கிறது 0 லெவலில் இருக்கும். ஓகே, 0. நம்ம ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஆர் காம்ப்ளெக்ஸான பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 0 இருக்காது. சிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிற ஹைட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம மெயினாக இங்கே ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஹைட்டு தான் கொடுக்கணும். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரவுண்ட் லெவல் வந்து 0வில் வந்து எடுத்துக்கிறோம். எனக்கு கீழே வேணும் அப்படின்னா நான் மைனஸ்ன்னு நான் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸை வந்து நான் இப்போ இந்த லெவலே நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வேல்யூஸ் மாற்றிக்க முடியும். என்ன ஹைட்டு வேணும், ஸ்டாண்டர்டாக என்னென்னா லெவல் 1க்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் நடுவில் வந்து 10 ஃபீட் ஜென்ரலாக கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இல்லை எனக்கு அது வேணாம் வேறு வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்படி லெவல்ஸ் ஆட் பண்ணுறது, லெவல்ஸை வந்து 2 விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று நம்ம ட்ரா பண்ணலாம், வரையலாம், அல்லது என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஆஃப்செட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுலேயும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வரைகிறது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே எடுத்துக்கிறேன் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆர்கிடெக்சர் டேப்பில் டேட்டம்ங்கிற பேனலில் லெவல்னு இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இங்கே டேட்டம்னு ஒரு புதுசாக ஒரு வேர்டு இருக்குது. ரைட்டுங்களா? டேட்டம்ங்கிறதுனா என்ன, உண்மையில் டேட்டம்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஓகேங்களா? டேட்டம் லைன் ஆர் பாயிண்ட் என்ன அப்படின்னா டேட்டம் இஸ் ஏ இமேஜினரி பாயிண்ட் ஆர் லைன் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது டேட்டம் பாயிண்ட் அல்லது லைன்ங்கிறது ஜஸ்ட் இமேஜினரி பாயிண்ட் அல்லது லைன், இமேஜினரி. ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் லைனும் கிடையாது. பட் அதை மூவ் பண்ணலாமான்னா மூவ் பண்ண முடியாது. அதுதான் வந்து டேட்டம்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டேட்டம் வந்து லாங்கிடியூட், லேட்டிடியூட். ஸோ நம்ம மத்திய ரேகை, பூமத்திய ரேகைலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதோட லெவலை நான் அந்த ஒரு ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அந்த ஆங்கிளை நான் மாற்றி வைக்க முடியுமா? முடியாது. 30 டிகிரினா 30 டிகிரி அந்த இடத்துல தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து உண்மையில் அந்த மாதிரி லைன் பூமியில் இருக்குதா? கிடையாது. கற்பனையாக ஒரு கோடை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா எனக்கு ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஸோ அதுதான் இந்த டேட்டம். லெவலும் அதே மாதிரி தான். பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதாவது சி லெவல் அப்படிங்கிறதுல அதுலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத ஜென்ரலாக நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க, ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷில். ஓகே, இதுலேருந்து எவ்வளோ ஹைட்லேருந்து, கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே லெவல் நம்ம ஜென்ரலாக 0 லெவல் ஆர் 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லெவல் நான் இங்கே போனேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரரி, இதுக்கு பேர் டெம்பரரி டைமென்ஷன். இங்கே ஒரு டைமென்ஷன் காட்டுது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் காட்டுது. ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டே நான் டைமென்ஷன் நான் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அதை வச்சு நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரையணும். நான் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துக்குது -100. ஸோ இதே மாதிரி நான் என்ன ஹைட் வேணுமோ
நான் மெஷர் பண்ணிட்டு தான் வரையணும்னு கிடையாது, வரைஞ்சிட்டு கூட நான் வந்து மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 22 ஃபீட் 6 இன்ச்சுன்னு இருக்குது. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எனக்கு 20 ஃபீட் போதும் அப்படின்னா 20 ஃபீட்டுன்னு நான் அடிச்சிட்டேன்னா எனக்கு 20 ஃபீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் நேம்ஸை நான் மாற்றணும் அப்படின்னா இதே மாற்றிக்க முடியும். ஓகே, நான் இது என்ன பண்ணுறேன்னா அண்டர் கிரவுண்டு. ஓகேயா? ஸோ 001 என்ன நேம் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கேட்கும் would you like to rename corresponding reviews. இங்கே பாருங்கள் லெவல் 1 லெவல் 3ன்னு இங்கே இருக்குது. அதான் இப்போ நமக்கு லெவல் 3 தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே காட்டும் போது லெவல் 3ங்கிறத காட்டுது. ஓகே, இப்போ இது எஸ்ன்னு கொடுத்தோன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லெவல் 3ங்கிறதும் இங்கே ஃப்ளோர் பிளானில் உள்ளதும் சேர்த்து மாறிடுச்சு. அதே மாதிரி சீலிங் பிளானில் உள்ளதும் சேர்த்து நமக்கு மாறிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் நேம் எல்லாமே நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். சரி, இந்த நம்பருங்க நான் 001234 நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கொடுக்கலாமானா கொடுக்கலாம். இங்கே ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் கொடுக்காம இருந்தோன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன வரும், எஃப்ஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப் வரும். அதாவது லெவல் 3 வந்து மேலே வரும், அடுத்து லெவல் 2 வரும், அதுக்கப்புறம் லெவல் 4 வரும், அதுக்கப்புறம் லெவல் 1 கீழே வந்துடும். ஓகேங்களா? அந்த ஆர்டர் வராது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இங்கே 01 02 03. ஓகே, ரொம்ப பெரிய நம்பரும் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு 01 கொடுத்தா கூட போதும். ஸோ இது ஒரு மெத்தடில் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். அப்படின்னா இதோட தான் இருக்குதானா? இல்லை, இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்த்துருப்போம். நான் கிராஃபில் மார்க் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு தான் மார்க் பண்ணுவேன். பட் அந்த இதையும் தாண்டி நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் எப்படின்னா நான் வரைய தேவையில்லை, பிக் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆஃப்செட் வந்து 10 ஃபீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு எந்த லைன் நான் வரைஞ்சிருக்கணும் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே அதுக்கு அதுலேருந்து 10 ஃபீட்டு தள்ளி நமக்கு க்ரியேட் ஆகும். எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். க்ரியேட் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா எஸ்கேப். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராபட் வாலுக்கு எனக்கு வேணும். ஸோ ஒரு 5 ஃபீட்னு சொல்லி திருப்பி ஒரு இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன், வெளியில் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லெவல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெவலுக்கு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு லெவல்ஸ் என்னென்ன லெவல்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க்கிங்காக ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, என்ன நேம் வேணுமோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து லெவல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுற மெத்தட். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கிரிட் ஒன்ஸ் அகேன் இமேஜினரி லைன்ஸ். கிரிட்டும் அதே மாதிரி தான் இமேஜினரி லைன்ஸ். ஓகே, இப்போ பாருங்களேன், லெவல்ஸில் இருக்கும்போது, அதாவது நான் வந்து எலிவேஷனில் இருக்கும்போது எனக்கு லெவல்ஸ் வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம், கிரிட்டு வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும்
இதே நீங்கள் வந்து ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வரைய முடியாது. ஏன்னா லெவல்ஸுங்கிறது எலிவேஷனை குறிக்கிற வார்த்தை. பட் கிரிட் வேணும்னா நான் வரைஞ்சிக்க முடியும். ஸோ கிரிட், ஸோ நம்ம ஹரிசாண்டல் கிரிட், வெர்டிக்கல் கிரிட் வரைஞ்சிக்குவோம். ஸோ கிரிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா ஆரிஜின் ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி அதுலேருந்து கிரிட் லைன்ஸை வரைவாங்க. ஓகே, நம்ம ஆரிஜின் கிரிட் எப்படி வரையுதுங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆரிஜின் டிஃபைன் பண்ணுறதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கிரிட் எதுக்காக அப்படின்னா, பேசிக்கலி திருப்பி இது ஒரு இமேஜினரி லைன் தான். என்னென்னா இதே பெரிய கமர்ஷியல் பில்டிங்லலாம் மார்க் பண்ணும்போது இந்த கிரிட்டை வச்சு தான் மார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுலேருந்து மெஷர் பண்ணும்போது கிரிட்டை வச்சு தான் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிரிட்டை வச்சு தான் நம்ம வால்ஸும் நம்ம வரைய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டைமென்ஷன் கொடுக்கும்போதும் கிரிட்ஸை பேஸ் பண்ணி தான் டைமென்ஷன் கொடுப்பாங்க. எந்த வால் வராதாலும் சரி கிரிட். அப்படின்னா கிரிட்டுக்கு கரெக்டாக சென்டரில் தான் இருக்கணுமா? இல்லை, அப்படி கிடையாது. ஓகே, வாலோட சென்டரில் தான் கிரிட் இருக்கணுமானா அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் வால் பொசிஷன் வேறு, கிரிட்டோட பொசிஷன் வேறு. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் கிரிட்டு எனக்கு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அடுத்து திருப்பி நம்ம இந்த டூலே பிக் பண்ணிக்குவோம், ஆஃப்செட் டூலே. ஓகே, ஏற்கனவே நம்ம ஆஃப்செட் டூலை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இதோட நேம்ஸை நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இதே எனக்கு சர்க்குலராக வேணும், ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ். நம்ம ஆட்டோகேட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுக்குறது. ஓகே, இது சென்டர் ரேடியஸ். ஓகே, அது நம்ம தனியாக வரைஞ்சி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த கிரிட்டில் வச்சு அதை குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போ திருப்பி பிக் லைன். ஸோ எனக்கு எவ்வளோ தள்ளி வேணும்? ஸோ உதாரணத்துக்கு ஒரு வால் வந்து எனக்கு வந்து ஒரு 10 feet தள்ளி வேணும் அப்படின்னா இங்கேருந்து நான் எடுத்தேன்னா எனக்கு 10 feet தள்ளி வரும். அடுத்து 20 feet. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட பிளானில் வந்து ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வரைங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரிட்டை நம்ம வரைகிறது. ஓகே, திருப்பி அடுத்து வரைஞ்சிக்கிறேன். சாரி, ஏற்கனவே அங்கே ஆஃப்செட் இருக்குங்கிறதுனால என்ன ஆகுது பாருங்கள். ஆஃப்செட் நான் எங்கே வரைகிறேனோ அங்கேருந்து தள்ளி 10 feet தள்ளி வரையுது. ஓகே, வரையும் போதும் அதே மாதிரி வரைய முடியும். நான் எங்கே வரைகிறேனோ அதுலேருந்து இங்கே ஆஃப்செட்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வரைகிறீங்களோ அதுலேருந்து தள்ளி வரையும். ஓகே, இப்போ நான் திருப்பி இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது பிக் டூல்னு பேர். இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ஓகே, ஸோ எனக்கு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிரிட்ஸ் அண்டு லெவல்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். மீதியை அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.